ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துராஜ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் எதை பற்றினா, ஆக்சுவலாக தமிழ்நாடுடைய தலைமை செயலர் மாற்றப்பட்டிருக்கார். சாய்குமார் வந்திருக்காரு. ஸோ இதுதான் ஏன் அதுக்கப்புறம் டிஜிபி மாற்றப்பட்டிருக்கார். மிட்டால் சந்தீப் மிட்டாலோட ஆள் வந்திருக்காரு. ஸோ இது எதனால் மாற்றப்படுது? இதை தமிழ்நாடு அரசு மாற்றலை, இதை தேர்தல் ஆணையம் தான் மாற்றுறாங்க. இதுக்கான காரணம் என்னென்னா, இவங்க எல்லாமே ஒரு பாஜகவுடைய ஒரு கைக்கூலிகள்னு சொல்லிட்டு திமுக ஒரு வாதம் வைக்கிறாங்க. பாஜக ஆர்எஸ்எஸுடைய கைக்கூலிகள். இவங்க தேர்தல் பாஜகவுக்கு ஆதரவாக வேலை பார்ப்பாங்க, பணப்பட்டுவாடை பண்ணுறவங்களை ஹெல்ப்பாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாதத்தை வச்சனால இப்போ இவங்களை நீக்கணும்னு சொல்லி தேர்தல் ஆணையத்திட்ட நம்ம திமுகவுடைய உறுப்பினர் மனு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி தான், அதாவது திமுக சரி அண்ணா திமுக சரி அம்மையார் இருந்த பொழுது 2 கேங் இருப்பாங்க. இப்போ சேலத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருவாங்க, திமுகவுடைய ஒரு ஆதரவு பெற்ற ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோட ஐஏஎஸ் அதிகாரி இருக்காருங்களேன், எந்த பிரச்சனை அப்போ திமுக எதிர்கட்சியாக இருக்குது, அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்குன்னா அவங்க திமுகவுக்கு ஃபேவராக எல்லாமே பண்ணுவாங்க. எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. லா அண்ட் ஆர்டரை ரொம்ப மோசமாக அளவு பார்ப்பாங்க. அப்படி பார்த்தா அவங்க திமுகவுடைய ஆதரவாளர் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள். இது மாறி 5 வருஷம் கவர்மெண்ட் மாறப்போ இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ வரக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி மோஸ்ட்லி டெல்லியுடைய ஆதரவு பெற்ற பாஜகவுடைய அந்த கைப்பாங்கி போன்ற ஒரு அதிகாரிகள். அவங்க எப்படின்னா எல்லாமே பிஜேபி ஃபேவராக பண்ணுவாங்க. அவங்க மதிமுக ஆதரவு ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி தான் இருக்கிறாங்க, முக்கியமாக வட இந்தியர்கள். ஸோ இதுதான் இப்போ தமிழ்நாட்டுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக போயிட்டு இருக்குது. ஸோ இதனால் இவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. இதனால் ஓட்டுக்கு காசு கொடுக்கறதுக்கு உதவியாக போவாங்க ஆளுங்க எதிர்கட்சிக்குன்னு சொல்லிக்கிட்டு திமுக தரப்பு மனு கொடுத்துருக்காங்க. தேர்தல் ஆணையமும் ஒருதலை பட்சமாக செயல்படுன்னு எல்லாத்துக்கும் தெரியுது. ஸோ என்னென்ன விளைவு இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மாற்றத்தால் என்னென்ன தேர்தல் ஆணையத்தை என்னென்ன பிரச்சனைகள் வரப்போது நம்ம பொறுமையாக பார்த்தாலும் சொல்லி என்னோடய வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்கள் பாய் பாய்.